வணக்கம் ரிதி. கடந்த 2021 நடந்த சட்டசபை தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் வெற்றி பெற்ற புகழேந்தி மரணமடைந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற்றது. குறிப்பாக அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்திருந்த நிலையில் திமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் அன்புமணி, அதே போல நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா உட்பட 29 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இந்த நிலையில் திமுக பாமக கூட்டணி அதோடு நாம் தமிழர் கட்சி ஆகிய 3 வேட்பாளர்களிடையே கடும் போட்டி நிலவி வந்தது. இந்த தேர்தலை அதிமுக புறக்கணித்தும் கடந்த 10ஆம் தேதி தேர்தல் நடந்து முடிந்தது. 82.48% வாக்குகள் பதிவானது. இந்த நிலையில் இன்று அந்த விக்கிரவாண்டி சட்டசபை இடைத்தேர்தல் ஓட்டு எண்ணிக்கையானது காலை 8 மணி அளவில் தொடங்கி தற்பொழுது வரை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்ட அன்னியூர் சிவா 31,000க்கும் மேல் அதிகமான வாக்குகள் பெற்று மற்ற 2 வேட்பாளர்களை காட்டிலும் 20% வாக்கு முன்னிலையில் இருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக தொடர்ந்து முன்னிலை வகித்து வரும் நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் திமுக நிர்வாகிகள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 57,396 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் சிவா தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். மேலும் மற்ற வேட்பாளர்களை காட்டிலும் இவர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது அறிவாலயத்துக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். மேலும் இவருடன் மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவாவேலு ஆகியோரும் வருகை தந்துள்ளனர். குறிப்பாக அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தமிழக முதல்வரும் தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகத்துடன் திமுக தொடர்ந்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் முன்னிலை வகித்து வரக்கூடிய அந்த கொண்டாட்டமானது தொடர்ந்து இங்கு நடைபெற்று வருகிறது.